எப்படி குளிக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எல்லாருமே வந்து நான் திரும்பவும் சொல்றது, குளிக்கிறதுனா ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக குளிக்கிறது தான் குளிக்கிறது. பட் எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆல்டர்னேட் டேஸில் ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹெட் பாத் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இதுக்கு தனியாகவே நான் வந்து அது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸ்கேல்ப் ஹைஜீன் பற்றி, அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ எனக்கு பாடி வாஷ் நான் ரெகுலராக பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் ரொம்ப கொதிக்கிற நீரில் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. எஸ்பெஷலி ஃபீமேல்ஸு ரொம்ப ஹாட்டாக இருக்கிற தண்ணியில் குளிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் வார்ம் வாட்டரில் குளிக்க பழகுங்க. குளிக்கிற டியூரேஷன் ஒரு மினிமம் ஒரு 15 to 20 minutes ஆச்சு வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு வார்ம் வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ இந்த வியாயாமம், ஸ்நானம், இது நம்ம லைஃப்பில் இது ரெண்டுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நம்மளோட இம்யூனை நல்லா வைக்கிறதுக்கு எக்ஸசைஸும், அதே மாதிரி குளிக்கிறது